சிற்றன்பலம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து பாவியே நுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து உரன்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனைத் தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன். இனி எங்களென்று அருளுவது இனியே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடு நம்ம பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நம்ம கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதலுக்கும் மனங்கள் சிந்திய குருநாதர் திண்டுக்கல் சுந்தராச்சாரியாருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். பாண்டி கொடுமுடிநாதரிடமே அஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேறி வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்? யாருக்கு காதல்னா பிடிக்குமா? காதல்னா இனிமே தானே. காதலை பத்தி பேச போறோம். காதல்னா இன்ட்ரெஸ்டிங் தானே. ஆனா அதே காதல் தான் நரகத்தை விட கொடுமையும். எந்த காதல் இனிமையை கொடுக்குதோ அந்த காதல் தான் கொடுமையும். ரொம்ப வெயில் அடிச்சா மழை வரும். ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒண்ணு ஒரு நாள் ரொம்ப வெறுக்கக்கூடியதா மாதிரி. எது ரொம்ப ஒரு சுகத்தை கொடுக்குதோ அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்க போகுதுன்னு. இப்போ உலகத்திலேயே சொல்லப்படுற விஷயம் காதல். இந்த காதல்ங்கிற விஷயம் ரொம்ப இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் கொடுக்கக்கூடிய அன்பு காதல் என்பது ஐம்புலன்களையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதைத்தான் சிற்றின்பம். இந்த உலகத்துல இன்பம் என்றால் இந்த உலகத்தில் பெறக்கூடிய இன்பத்தில் அது ஒண்ணுதான் சிற்றின்பம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட காதல், காதலிக்கும் போது இனிமையையும் அதே கல்யாணத்துக்கு அப்புறம் கசப்பையும் ஒரு பெண் வாழ்க்கையில் யாருக்கு கொடுத்து விடுகிறது? அவர்கள் ஜாதகத்தில் என்ன தன்மை இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவா காதலிக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு காதல் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகம் தூண்டும். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கணும், இல்ல 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலயோ. ஏன்னா ஆள் மனம் சொல்லக்கூடிய சித்தத்தை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம். இந்த 5, 7 சம்பந்தப்படுறவங்க ரொம்ப ரொம்ப லவபுல்லா ஒரு உணர்வு பூர்வமான காதல் சம்பந்தமான உணர்வுகளோடு இருப்பாங்க. 7ஆம் அதிபதி 5லயோ 5ஆம் அதிபதி 7லயோ சம்பந்தப்படும் பொழுது எங்களுக்கு காதல் ஈஸியா வரும். அதோடு 11ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் ஜாதகத்துல 11ஆம் அதிபதியும் சம்பந்தப்படும் போது அந்த காதல்ல வெற்றி பெறாங்க. 8ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது அந்த காதல் மூலம் அவமானத்தையும் ஒரு கெட்ட பெயரையும் வீட்டை விட்டு வெளியே ஓடி போறதையும் குறிக்கும். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த காதலிக்கும் போது ஒரு மாதிரியாகவும், இப்போ இந்த காதலிக்குரிய இப்போ 5, 7 சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில். அங்க காதலிக்கும் போது ஒரு தன்மையிலும், அதுவே காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு தன்மையும். ஏன்டா காதலிச்சோம்? காதலிக்கும் போது நல்லா இருந்தானே, இப்ப ஏன் இப்படி பண்றான், இப்ப ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற தன்மையும் எப்படி எதனால கொடுக்குது, இது ஏன் மாறுபடுது, எங்கு மாறுபடுது அப்படிங்கிறது பார்ப்போமா? இனிமையான காதலும் கசப்பான கல்யாணமும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் கசப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பார்ப்போம். முக்கிய காரணம் ஒண்ணு, 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ஓடு சம்பந்தப்படாம அதோடு சேர்த்து 8ஆம் அதிபதி யாருக்கு சம்பந்தப்பட்டாலும்
இதோட சம்மந்தப்படல கல்யாணம் நடக்கிறார்கள் அப்படின்னு அதான் நிற்காது. 5, 7 சம்மந்தப்படலே தான். 8ஆம் அதிபதி கூட சம்மந்தப்பட்டா அந்த காதல்ல வலியும் வேதனையும் கட்டாயம் இருக்கும். அந்த காதல்ல வலியும் வேதனையும் கட்டாயம் இருக்கும். ஏன்டா காதலிச்சோம்? எதுக்காக காதலிச்சோம்? காதல்ங்கிற பேர்ல நம்ம ஏமாந்துட்டோமோ? காதலுக்கு அந்த காதல் மூலம் ஒரு வலி 8ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு சங்கடத்தை கொடுக்காம இருக்க. ஒரு ஏன்னா காதலிச்சவங்க திருப்பி வந்து அப்பா அம்மாட்டையும் போய் சொல்ல முடியாது. இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதான் கொடுமை. ஆச்சுங்களா? இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல பொதுவா நம்ம 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் காதல்ல கசப்பு, ஒரு காதல் மூலம் ஒரு அவமானம், காதல் மூலம் ஒரு சங்கடம், இதெல்லாம் கொடுத்துரும். புரியுதுங்களா? ஆனா காதல் மூலம் காதலனாக இருக்கும்போது சந்தோஷத்தை கொடுத்தது, கணவனானதுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு கசப்பையும் கண்டுகொள்ளாமையும் அன்பையும் கொடுக்காதது ஏன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்குவேன் போல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, பொதுவாவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் புதன் ஒரு பெண்ணினுடைய கணவன் அப்படின்னு சொன்னா செவ்வாய். பெண்ணிற்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். நம்முடைய சித்தாந்த ரீதியா செவ்வாயை அகங்காரம், தன்முனைப்பு என்று சொல்லுகிறது. இந்த புதனை சித்தாந்த ரீதியா ஆழ்மனம், சித்தம், புத்தி என்று சொல்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, காதலை குறிக்கின்ற கிரகமாகவும் சொல்கின்றோம். ஏன்னா சித்தத்துல தான் அந்த காதல் உருவாகுது. ஆள் மனதில் தான் காதல் உருவாகும். அதை நாம சித்தத்தை குறிக்கின்ற கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம சொல்றோம். அப்போ இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள நட்புணர்வு எப்படின்னு கேட்டா, இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு அப்படிங்கிறது இல்லை, பகைதான். செவ்வாயை புத்திசாலித்தனமாக பழிவாங்கக்கூடிய எதிரியாகத்தான் புதன். செவ்வாயை புத்திசாலித்தனமாக பழிவாங்கக்கூடிய எதிரி. செவ்வாய்க்கும் புதனுக்கும் உள்ள நட்பு என்ன? புத்திசாலித்தனமாக பழிவாங்கக்கூடிய எதிரி தான் செவ்வாயினுடைய எதிரிகள். அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இந்த 5, 7 தொடர்புட்டு இருக்கு. அப்போ காதல் திருமணம் பண்ணிக்குவாங்க. இனிப்பான காதலா இருக்கும். காதலிக்கும் போது என்ன சொல்றது, அத சொல்லும்போது சொல்றாங்க, இந்த இந்த உலகத்தையே தூக்கிட்டு வர சொன்னாலும் தன் காதலி கேட்டானா தூக்கி கொண்டே கொடுத்துருவோம். தன் காதலி கேட்டா தூக்கி கொண்டே கொடுத்துருவோம். தன் காதலி ஒரு கன்னி பெண்ணின் பார்வை இந்த உலகத்தையே, எப்படி ஆஞ்சநேயர் வந்து இமயமலையவே பேர்த்து சஞ்சீவிக்காக ராமருக்கு கொண்டு வந்தாரோ, அதுபோல ஒரு காதலன் அந்த கண்ணியினுடைய பார்வை இவை எதையும் வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். இது காமத்துப்பால்ல வள்ளுவ பெருந்தகை அதான் சொல்றார். காதல் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு சக்தி. அப்ப காதலிக்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா ரொம்ப பாசமா பார்த்துக்குவான். இந்த பொண்ணு போறதுக்கே சுத்துவான். பொண்ணு எப்ப வருவான்னு பார்த்துட்டு இருப்பான். அவ ஆபீஸ் முடிஞ்சு வர்றா, இல்ல அவ காலேஜ் முடிஞ்சு வர்றான்னா நாய்க்குட்டி மாதிரி அது கூடவே சுத்துவான். அந்த பொண்ணு இறக்கப்படுற அளவுக்கு இவ பாவம், இவன் வந்து நம்மளோட இப்படி சுத்தலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு தெரியும். அவ உன்னை கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருவான். ஏன்னா அந்த 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 எப்பவுமே காதலிக்கும் போது தங்கிட்ட இருக்கிற கெட்டதை பூரா காட்டவே மாட்டான். தங்கிட்ட இருக்கிற பிளஸ்ஸை மட்டும், நற்குணங்களை மட்டும் கொண்டே காட்டுவான். இது ஆணினுடைய இயல்பு. தன்னுடைய வீரம், தன்னுடைய திறமை, தன்னுடைய சாதனைகள், தன்னுடைய ஆண்மை, தன்னுடைய அந்த பெண்ணை பார்த்துக்கிற திறன், இது எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு காட்டுவான்.
இந்த பொண்ணு மயங்கிடுவான். நல்லா நம்மளை பாத்துக்கிறான்ப்பா, எங்க அப்பா கூட இப்படி எல்லாம் பாத்துக்கலப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பொண்ணை மயக்கிடும். அந்த பொண்ணும் மயங்கிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் இல்ல, இந்த யாருடைய ஜாதகத்துல புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கோ, புதன் தான் காதல். ஏன்னா பழிவாங்கக்கூடிய எதிரி இந்த செவ்வாய். அப்போ டோட்டலா புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுது, அதுலயும் புதன் வலுப்பெற்று செவ்வாய் பலவீனமாக எந்த வீடுகள் நிற்குதோ, லக்கணங்கள் எடுத்துக்கிட்டா கன்னி அதாவது மிதுன லக்கணத்திற்கு, கன்னி லக்கணத்திற்கு அல்லது துலா லக்கணத்துக்கு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக லக்கணத்திற்கு, தனுசு லக்கணத்திற்கு, மகர லக்கணத்துக்கு, மீன லக்கணத்துக்கு, மேச லக்கணத்துக்கு. ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும், துலாத்து கூட எடுத்துக்க வேண்டாம், ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் புதன் செவ்வாய் 2 பேருமே நல்லவர்களா வருவாங்க. அது பெருசா துலாத்துக்கு கூட காட்டாது. இந்த மற்ற லக்கணங்களுக்கு, உதாரணத்துக்கு இந்த லக்கணத்தை போட்டுக்கங்க. இந்த லக்கணங்களுக்கு புதன் வலுப்பெற்று செவ்வாய் பலவீனமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் புதன் வலுப்பெற்று செவ்வாய் பலவீனமா இருந்தார் அப்படின்னா, பகையோ இல்ல சமமோ ஒரு பலவீனமான நிலை இருக்கார். எந்த வீடுகளில் பகை பெற்றிருந்தாரோ அந்த வீடுகள் நிற்கிறார். இது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கல்யாணத்தின் போது காதலிக்கும் போது ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்கிறதே இல்லை. பணம் பணம்னு தெரியலா. கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா ஒரு ஒரு அன்பே இல்லாம இருக்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பாசமே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மேல அத்தனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவன் முன்னாடியே சுத்துறவன் போன் பண்ணாவே எரிஞ்சு விடுறான். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி டைவர்ஸ் ஆனது நிறைய இருக்கு. காதலிக்கும் போது நடிச்சுட்டான், அதுக்கப்புறம் இவன் இவன் நான் மேல பிரியமா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதலிக்கும் போது புதனா இருந்த தன்மை, புதனுடைய காரகத்துவம் வேலை செஞ்சது, பாசமா பார்த்துக்கிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் செவ்வாயா மாறிட்டான். இந்த பொண்ணுக்கு வந்து புதனோட உறவா இருந்தவன் செவ்வாயா மாறிட்டான். செவ்வாயா மாறின உடனே அங்க செவ்வாயினுடைய ஆளுமைத்தன்மை தான் அதிகரிக்குது. செவ்வாயினுடைய கம்பீரத்தன்மை தான் அதிகரிக்குது. செவ்வாயினுடைய அகங்காரம் தான் அதிகரிக்குது. செவ்வாயினுடைய விட்டுக்கூடாமை தான் அதிகரிக்கு. அப்ப மனைவியான உடனே இந்த கணவன் ஆன உடனே விட்டுக் கொடுக்கும் தன்மை போயிடுச்சு. இப்போ புதன் செவ்வாய் சேர்க்கை ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதலிக்கும் போது ஒரு மாதிரியாகவும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரியாகவும் வீட்டுக்காரன் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அப்ப அவங்க என்ன சொல்றது, ஒப்பந்தமா பண்ணிக்க முடியும், இதே மாதிரி இருக்கணும், யோசித்து காதல்ல விடணும். இல்லைன்னா காதலுக்குள்ள போகக்கூடாது. காதலுக்குள்ள போகக்கூடாது. அது சங்கடத்தை கொடுத்துரும். காதலிக்கும் போது நமக்கு இந்த உலகத்தையே அள்ளி கொடுத்துட்டானே, இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருப்பான்னு நம்ம நினைக்க முடியாது. அங்கே பாதிப்பு கொடுக்கும். அதுபோல ஒரு ஜாதகத்துல சுக்கிரனோ குருவோ வக்கிரம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. நடிப்பா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க இந்த உண்மையான ஒரு நகைப்பில்லான ஒரு வாழ்க்கை, ஒரு அன்பு உணர்வுபூர்வமான வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க. அந்த உணர்வான பாசம் குருச்சுக்கிரன் வக்கிரம் பெற்றவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது, ஏமாற்றத்தான் கொடுக்கும். நான் சொல்றது, கணவனுடைய ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ வக்கிரம் பெற்றால் அந்த மனிதனுடைய சுய இயல்பே அப்படித்தான் இருக்கும். பெண்ணினுடைய ஜாதகத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்தால் அந்த கணவனால் ஏமாற்றத்தை ஒரு தக்க நேரத்தில் புத்திசாலித்தனமாக ஏமாற்றி பழிவாங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அப்ப இவங்கெல்லாம் காதல் திருமணத்துக்குள்ள போறது யோசிச்சு போறது நல்லது. புரியுதுங்களா? பொதுவாகவே காதல் எதனால வருது தெரியுங்களா? அன்பினுடைய தேடலால் வருது. யாருடைய ஜாதகத்துல சந்திரன் கேது, சூரியன் கேது இயல்பாவே இருக்கோ, அவங்க இயல்பா காதல்ல டக்குன்னு விழுந்துடுறாங்க. 5ஆம் அதிபதி யாருக்கு பலவீனமா இருக்கோ, இல்ல 5ஆம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் சூரியனும் கேதுவும் யாருக்கு இருக்கோ, இவங்க இயல்பா இந்த காதல் போய் விழுந்துடுறாங்க. இடங்கள் சந்திரன் கேது சூரியன் கேது இருந்தாலும் பெற்றோருடைய பாசம் அரவணைப்பு கிடைக்கிறது இல்லை. இது ஏற்கனவே உங்கள் காதல் உங்களுக்கு நன்மை கொடுக்குமா, நீங்கள் காதலிக்கலாமா
அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கு. அப்போ அன்புக்காக ஏங்கி அந்த அன்பு கிடைக்காதனால பெண் பிள்ளைகள் காதல் விழுகிறாங்க. பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். நீங்க பிள்ளைய மிரட்டி மிரட்டி வைக்கிறோம். எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். நாங்க வெளிய போனா கூடவே போறோம், கூடவே வரோம். இதெல்லாம் சரியான ஒரு நடைமுறை அல்ல பெற்றோர்களே. அதுவும் தகப்பன்மார்களுக்கு சொல்றேன். பெண் பிள்ளை பெற்ற தகப்பன்மார்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பொண்ணு மேல அன்பு வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க பொண்ணு மேல அன்பு, பாசத்த வெளிக்காட்டுறீங்களோ, உங்க உங்க பெண் பிள்ளையோட நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டா நடந்துக்கிறீங்களோ, உங்க பெண் பிள்ளையோட எந்த அளவுக்கு நீங்க தோள் கொடுத்து தோழனா நிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க பொண்ணு காதலுக்குள்ள போக மாட்டா. எங்க சூரியனுடைய ஆதிக்கம் ஒரு பெண் ஜாதகத்துல கெடுதோ, ஒரு பையன் ஜாதகத்துல சந்திரனுடைய ஆதிக்கம் கெடுதோ, அங்கதான் காதலை நோக்கி போறாங்க. அங்கதான் காதலை நோக்கி போறாங்க. அங்கதான் ஏதாவது அன்பை நோக்கி போறாங்க. அஃபெக்ஷன், சுக்கிரன் செவ்வாய் அஃபெக்ஷனால வரக்கூடிய காதல் வேற. ஒரு காமத்தினால் வரக்கூடிய ஒரு அஃபெக்ஷன். அவங்க விட்டுருங்க. ஆனா, நல்லா காதலிச்சு ஏமாந்து, நல்லா காதலிச்சு ஒரு கஷ்டத்த படுறவங்க, நல்லா காதல்ங்கிற பேர்ல ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்காம ஒரு ஏமாந்து போய் 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 பெண் பிள்ளைகள் போறது இந்த சூரியன் கேது, சந்திரன் கேது 5ஆம் இடத்தோடு தொடர்புடைய ஜாதகம். இது ஒரு தவறான வழிக்குள்ள தவறான காதலுக்கு போயிருந்துச்சு. அதுவும் சூரியன் கேது, சந்திரன் கேது புதனோட நட்சத்திரத்துல நிற்கும் போது காதல் உணர்வு தூண்டி கொடுத்துட்டே இருக்கு. புதனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் நிற்கும் போது காதலுடைய உணர்வு அதிகம் தூண்டி கொடுக்கும். புதனுடைய நட்சத்திரங்கள் நிற்கும் போது தான் காதலிக்கணுங்கிற எண்ணத்தை மீண்டும் மீண்டும் காதலிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது. இது ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலை கூட கொடுக்குது. அதாவது இவங்க உண்மையா பார்த்துக்கூடிய துணை கிடைக்கும் போது காதலிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த காதலால் பிரச்சனைகளையும் கொடுக்குது. ஆச்சுங்களா? அப்போ பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த உடனே ஜோசியத்தை என்ன கேட்கிறோம்? சார், எங்க பொண்ணை படிக்க வைக்கலாமா? தப்பு வராது. உங்க பொண்ணை நீங்களே நம்பலீங்கன்னா யார் சார் நம்புவா? உங்க பொண்ணுகிட்ட தப்பு வருதுன்னா நீங்க வச்ச பாசத்துல குறை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க வச்ச அன்புல குறை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க வச்ச தூய்மையான அன்பும் பாசமும் அந்த குழந்தையை பார்த்துக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளை அப்படியே கையில தாங்கக்கூடிய ஒரு தோழனா தாங்கினீங்க அப்படின்னா நீங்க ஜோசியத்தை இந்த கேள்வி கேட்கவே தேவையில்லை. அப்படிப்பட்ட அமைப்பு இருந்ததுன்னா கட்டாயம் கேட்க தேவையில்லை. அங்க சூரியன் சந்திரன் பாதிக்கப்படும் போதுதான் அந்த மாதிரி கேள்வி ஜோதிடத்தை கேட்க வேண்டியதா இருக்கு. அது மட்டுமல்ல, நல்ல காதலை நான் ஆதரிக்கிறேன். ரொம்ப ஒரு உலகத்திலேயே இந்த மண்ணுல ஒரு சுகம், ஒரு 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 அற்புதமான வாழ்க்கை அப்படின்னா காதல் திருமணம் தான். ஆமா, அரேஞ்சு மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ். அந்த லவ் மேரேஜ் தோல்வியில போய் முடிஞ்சிடக்கூடாது. கவி காளிதாசர் சொல்லுவார், எந்த பெண்ணை பார்க்கும்போது உன் மனம் லகிக்கிறதோ அந்த பெண்ணையே புத்திசாலி ஆண் திருமணம் செய்து கொள்வார். மனம் லகிக்கணும். லகிப்புன்னா என்ன? பக்தியில இறைவனிடத்தில் மனம் லகிக்கும். காதல்ல அந்த பெண்ணை பார்த்த உடனே மனம் லகிக்கும். லகிக்கும்னா அப்படியே போய் ஒன்றிடும் சித்தம். அந்த பெண்ணோட புதன் போய் ஒன்றிடும். பேச்சும் இல்ல, கையும் இல்ல, எங்க இருக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒன்றுதல், லகித்தல், அந்த லகிப்புத்தன்மை காமத்தால் இருக்கக்கூடாது, அன்பின் மயத்தால் இருக்கு. காமம் அதுக்குள்ள ஒரு கூடுதல் சுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். காமம் கட்டாய அவசியம். அது கூடுதல் சுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அன்பால காமம் வரணும். அதுக்கு பேசிக் அன்பின் அடிப்படையில் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல 5, 7, 11 தொடர்பு பெற்று 2ஆம் இடமும் அதனோடு தொடர்பு பெற்று அதுக்குரிய கிரகங்கள் எதுவே கெடாம நல்ல நட்பு, ஆட்சி, உச்சம் இப்படி பெற்று சுபருடைய பார்வை இருந்தால் அந்த காதல் வெற்றி பெறும். இந்த காதல் வெற்றி பெறும். அதே போல அந்த காதலனுடைய லக்னாதிபதி இந்த பெண்ணு ஜாதகத்துல
1-5-9 இருந்து இந்த பெண்ணினுடைய லக்னாதிபதி அந்த ஜாதகத்துல 1-5-9 இருந்து நட்பு ஆட்சியோ உச்சமோ பெறும் பொழுது உயிருக்கு அந்த எப்படி அந்த 5-7 தொடர்பு இருந்து அந்த லக்னாதிபதி இந்த ஜாதகத்துல 1-5-9 இருந்து இந்த லக்னாதிபதி அந்த ஜாதகத்துல 1-5-9 இருந்து அது நட்பு ஆட்சி உச்சம் பெறும் பொழுது உயரிய காதலாக இருக்கும். இப்ப தெய்வத்தன்மையுடன் காதலிப்பாங்க. லவ் அஃபேர்லாம் என்னைக்குமே ஒரு காதல் எப்படி தெரியுமா? ஒரு ஒரு பொண்ணை ஒரு நாள் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. முதல் சந்திப்பில் அந்த காதலியை பார்த்த உடனே நீ எப்படி அப்படியே ஒரு தேவதை வானுக்கு மண்ணுல இறங்கி வந்த மாதிரி நினைச்சீங்க. இந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மறந்து அவ மட்டும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சாலோ, அந்த தேவதையை நீ எப்படி பார்த்துக்கணும், எப்படி அவளை ஒரு ஒரு தங்க தட்டுல வச்சு தாங்கணும்னு நீ கற்பனை பண்ணியோ, அதே உணர்வு 90 வயசுலயும் இருக்கு. அதுபோல அந்த பெண் அந்த பையனை பார்த்த உடனே என்ன முதல்ல உணர்வு தோன்றியதோ முதல்ல ஒரு 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 ஆண் தான் ஃபர்ஸ்ட் பெண் சுத்துறான். அந்த பெண் இறங்கி வாரா, பாவம் என் முன்னாடியே சுத்துறானே, எனக்காக இத்தனையும் செய்யறானே, எனக்காக ஓடியாரானே, இவன் எனக்காகவே வாழ்றானே, இவன் எனக்காகவே இருக்கிறானே அப்படின்ட்டு அந்த பெண் தன்னை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த ஒரு அன்பு கசியும் பாருங்க. அதாவது ஒரு ஒரு தாயை விட மேலான ஒரு அன்பு அந்த ஆண் மேல வரும். இவனை அப்படியெல்லாம் பார்த்துக்கணும், என்னை விட்டா உனக்கு இவனை அதாவது அந்த ஒரு 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 அரவணைக்கக்கூடிய அன்பு இந்த பெண்ணுக்கு பிறகு அந்த அன்பு கடைசி வரலும் கணவன் மேல இருக்கும். கடைசி வரலும் கணவன் மேல இருக்கணும். யாருக்கு அப்படி இருக்கோ, யாருக்கு அப்படி இருக்கோ அவங்கதான் உண்மையான காதலர்கள். உண்மையான காதலர்கள், உண்மையான லவ் அஃபெக்ஷன் உடையவர்கள், அவங்கதான் உண்மை காதலர்கள் என்று சொல்ல முடியும். அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணத்தில் மிக முக்கியம் என்னது அப்படின்னா 5-7-11 தொடர்பு, அந்த கிரகங்கள் கெடாமல் இருப்பது. அது மட்டுமல்ல, அங்கே சுக்கிரன் பெண் ஜாதகத்துல செவ்வாய் கெடாமல் இருப்பது, வக்ரமாகாமல் இருப்பது, குரு வக்ரமாகாமல் இருப்பது, பெண் ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை இல்லாமல் இருப்பது. இந்த செவ்வாய் புதன் சேர்ந்தாலும் லக்னத்துக்கு செவ்வாய் கெட்டு போகாமல் இருப்பது பெண் ஜாதகத்தில். அந்த செவ்வாய் லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் பலவீனமாகாமல் இருப்பது. இதையெல்லாம் பார்க்கணும் இருக்குங்களா இவங்க. இல்லைன்னா காதலுக்கு அப்புறம் யாருக்கு செவ்வாய் புதன் உதாரணத்துக்கு எடுத்துட்டு அப்படின்னா, மீன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் புதனும் செவ்வாயும் இருக்காங்க. செவ்வாய் அங்க பகையாயிரும். செவ்வாய் வேண்டப்பட்டவர் தான். ஆனா புதன் பாதகாதிபதியால காதல்ங்கிற பேர்ல ஏமாந்துடுறாங்க இவங்க. இத மாதிரி பார்த்துதான் லவ் பண்ணணும். காதல் என்றுமே இனிமையானது. அந்த இனிமையை திருமணத்திலும் திருமணத்திற்கு பிறகும் காதலாக தக்க வைத்துக் கொள்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. காதல், அந்த காதல் இல்லாமல் திருமணத்திற்கு அப்புறம் போனால் அரேஞ்சு மேரேஜ்ல வரக்கூடிய துன்பத்தை விட காதல் மிகப்பெரிய கசப்பை கல்யாண வாழ்க்கையிலே உருவாக்கி ஒரு மீளா துயருக்குள் கொண்டே தள்ளிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, காதலியுங்கள். ஆனால் அந்த காதல் கடைசி வரை காதல் உயிருடன் இருக்க வேண்டும். காதலர்களே காதலை கொல்லக்கூடாது என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும் எண்ணில் நல்கதைக்கு யாரும் ஒரு குறைவில்லாமல் அனைவரும் எல்லா இன்பமும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.